ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகள் வயசு நடிகையை கூட விடாமல் துரத்துறாரு அந்த பெரிய தலை. ஸோ பீதியில் பின்வாங்கும் இயக்குனர்கள். ஸோ இதே மாதிரி பல வருஷங்களாக பார்த்தாச்சு. இப்போ புதுசாக வரக்கூடிய இயக்குனர்கள் எல்லாருமே கதைக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் அந்த கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. சில பேர் அதுக்காகவே படம் எடுப்பாங்க, கவர்ச்சியாக பிட்டு படம் மாதிரி எடுக்கிறதுக்காகவே இருக்காங்க. ஸோ சில வளர்ந்து வரக்கூடிய சில வளர்ந்த இயக்குனர்கள் எல்லாருமே கதைக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் வைப்பாங்களே தவிர ஹீரோ வேணும் அப்படின்றதுக்காக வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பெரிய தலைகிட்ட போகும்போது இது வாண்டடாக வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வயசுலையும் கேட்கறதால இயக்குனர்கள் எல்லாம் பின்வாங்குறாங்க. மகள் வயசு நடிகை கூட விடாமல் துரத்துறாரு இவர். ஸோ யார் அந்த நடிகர், என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் விட்டு கிளப்பி பார்க்கலாம். ஸோ தமிழ் சினிமாவில் நட்சத்திர நடிகராக இருந்து வரக்கூடிய அந்த நடிகர் தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை, தனி அடையாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. பல 30-40 வருஷங்களுக்கு மேலே நடித்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்கார் தமிழ் சினிமாவில். ஸோ நடிப்பு திறமை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அவருடைய தனி மனித ஒழுக்கம், தனி மனித அவர் பண்ணக்கூடிய அந்த லீலைகள் எல்லாமே பலரும் விமர்சித்து அவர் கலாய்க்கிற விஷயமா தான் அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த நட்சத்திர நடிகருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கூட நடிக்கக்கூடிய நடிகைகளை பதம் பார்க்காம விடவே மாட்டாராம். ஸோ அந்த நடிகர் இந்த நடிகர் கூட நடிக்கணும் அப்படின்னாலே சில நடிகைகள் யோசிப்பாங்க. ஸோ திரையுலகில் வட்டாரத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இவர் கூட நடித்தாலே வயசு வித்தியாசம் பார்க்காம 30 வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசு கிட்ட இருந்தாலுமே அவருக்கு பிடிச்சிருந்தா பதம் பார்க்காம விட மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவர் மேலே வைக்கப்படுது. ஸோ தனது மகள் வயசு இருக்கக்கூடிய நடிகைகளாக இருந்தாலும் சரி, தனக்கான இன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் அந்த படங்களில் நடிக்கவே ஓகே சொல்லுவாராம். ஸோ அப்படி மோசமாக நடந்துவிட்டு பொதுவெளியில் ரொம்பவே ஒழுக்க சிகாமணியாக தான் அவர் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே இருக்குது. ஸோ மேடை கிடைச்சா போதும் இந்த மாதிரி தான் பேசுவார். ஸோ விரைவில் இந்த நடிகருடைய முகத்திரை ரொம்ப காலம் இதே மாதிரி இருக்காது. ஆல்ரெடி 3/4 கிழிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கக்கூடிய அந்த 10% கிழிஞ்சு தொங்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை எல்லாருமே மக்கள் மத்தியில் இந்த திரைத்துறையில் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சினிமாவில் பிரபலமான நடிகராக வலம் வந்துட்டு இருக்கிற இவர் ஒரு பெரிய தலை நடிகர். தனி மனித ஒழுக்கம் இல்லாவிட்டால் அதே மாதிரி அந்த பர்சனல் விஷயம்னா நானே ராஜா நானே மந்திரி, நான் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அவர் இருக்கார். ஸோ பல திருமணங்கள், பல மனைவிகள், பல லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பல பேரோட அந்த உறவு வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நடிகர் யாரு கூடயுமே நிரந்தரமாக இருக்க மாட்டார். ஸோ அந்த விஷயத்தில் தான் இவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஸோ ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி சமீபத்தில் ஹீரோவாக நடிக்க ஒப்பந்தம் ஆகிருக்கக்கூடிய அந்த படத்தில் அவருடைய மகள் வயசு நடிகை ஒருத்தர் ஹீரோயினாக ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டார். ஸோ இந்த நடிகரோட நடித்தா என்னென்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நடிகை பல காலம் இழுத்தடிச்சாங்க. இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவரும் இழுத்தடிச்சாரு. ஸோ இவருடைய படங்கள்ல நடிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி விஷயங்களை சொல்லிட்டு அந்த நடிகை கொஞ்சம் பின்வாங்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் டைரக்டர் விடாமல் அந்த நடிகை தான் துரத்திட்டு இருந்தார். ஸோ இவரும் இந்த பெரிய தலையும் அந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த நடிகைக்கு குழந்தை பிறந்து அப்படியே சொல்லி அந்த படம் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ தன்னுடைய மகள் வயசாக இருந்தால் என்ன, லிப்லாக் காட்சியெல்லாம் நடிக்கக்கூடாதா, எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்கிற விதமாக ஓப்பனாக. ஸோ அதுக்கப்புறம் பல காலமாக பல மாதத்துக்கு அந்த வருஷ கணக்கில் கிடப்பில் போட்ட படம் திரும்ப தூசி தட்டி எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்தில் அவர் திரும்பவும் அதே நடிகை நடிக்க ஒப்பந்தமாக இருக்காரு. ஸோ ஒப்பந்தமானதுமே வேறு வழி இல்லாமல் அந்த நடிகையும் இந்த நடிகர் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்காரு. அந்த நடிகை யார் அப்படின்றது பார்த்தாலே தெரியும். ஸோ இவர் தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக நடிக்கக்கூடிய ஒரு பெரிய தலைப்படம்னா அந்த 2ஆம் பாகத்தான அந்த படம் மட்டும்தான். 2வது பாகத்தில் எடுக்கக்கூடிய அந்த படத்தில் தான் இவர் ஒப்பந்தமாக இருக்காரு. ஸோ இதுதான் இழுத்தடிச்ச ஒரு படம். இப்போ திரும்பவும் ரெனியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நடிகை காஜல் அகர்வால் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவரை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ அவங்களுடைய ரீசெண்டான கவர்ச்சி புகைப்படங்கள் பார்த்தா எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிற விதமாக தான் இருக்குது. சமீபத்தில் ஒரு நாள் முன்னாடி போட்ட ஃபோட்டோஷூட்டில் தன்னுடைய மாங்கனிகளை காட்டியிருக்கிறாரு நடிகை காஜல். ஸோ அவர் காட்டக்கூடிய அந்த மாங்கனிகளை பார்க்கறதுக்காகவே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள். ஸோ காஜல் மாமி மாமி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம காஜல் அகர்வாலை பற்றி போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோஸும் கொடுக்குறேன். ஸோ இவங்களுடைய லேட்டஸ்டான எடிட் பிக்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நடிகை மட்டும் கிடையாது, தமிழ் நடிகைகள் இல்லைன்னா சவுத் இந்தியன் நடிகைகள் எல்லாருமே எடிட்டோடைய பிக்சர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், தெரிக்க விடுங்க பார்த்துட்டு.